மொபைல் போனில் எடுக்கப்பட்ட திரைப்படத்திற்கு ஜனாதிபதி விருது வழங்கப்படுகிறது. டாக்கு ஃபிக்ஷன் வடிவத்தில் உள்ள இந்த படத்தை கொல்கத்தாவில் டிவி ஜேர்னலிஸ்டும் தமிழருமான அஜய் குமார் தான் எடுத்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய பெண் வாணிப சங்கத்தை பிடித்துக் கொடுத்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்திற்கு புதிய வழிகளை காட்டிக் கொடுத்துள்ளார் திரு அஜய்குமார் அவர்கள். தேசிய விருது பெற்றிருக்கும் இந்த திரைப்படத்திற்கு நாடு முழுவதும் நல்ல பாராட்டு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது. Mr. Ajay Kumar, news program producer, Calcutta News, who won the prestigious National Award for the Best Investigative Reporting in Electronic Media, is being felicitated by the Calcutta Tamil community this evening. Good evening, everybody. Thank you for your great honor. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள ஒரு ஆளான நான் இங்க நிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த இனிய பொழுதுல சந்திச்சதுக்கு நன்றி. Thank God. பல தடவை ஹாபியா இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இந்த போன்ல எடுப்பேன். ஆனா அதெல்லாம் ஒன்னு சேர்த்து இப்படி ஒரு டாக் ஃபிலிம் இட்ஸ் ரியலி ஹேப்பன். இந்த கல்கட்டால இருக்கிற நல்ல கெட்ட விஷயங்களை ஆல்மோஸ்ட் ஆல் ரியல் ஷாட்ஸ் சில சீன்ஸை நான் அடிஷனலா ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கூட்டத்தில் இருக்கிற சில பேரோட உழைப்பும் இதில் பங்கெடுத்திருக்கு. என்னோட பிரியமானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புக்கும் அங்கீகாரத்துக்கும் ஷேடோஸ் ஆஃப் கல்கட்டா சமர்ப்பிக்கிறேன். நீ எடுத்த ஸ்ட்ரெயினுக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் கிடைச்ச அங்கீகாரம் தான்ப்பா இது. அம்மா, அதெல்லாம் ஒரு சினிமா மாதிரி இப்ப என்னோட மனசுல ஓடிக்கிட்டு இருக்க. বাংলার মাটি, বাংলার জল, বাংলার বায়ু, বাংলার ফল, পুণ্য 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 হে ভগবান। আমাদের এই বছরের দুর্গোৎসবের আজ এই শেষ দিন। মা দুর্গা আজ বিদায় নিচ্ছে। আপনারা দেখতে পাচ্ছেন যে কোটি কোটি টাকা খরচ করা আমাদের অক্লান্ত পরিশ্রম দ্বারা থর এই মণ্ডপ ফলাতে মা দুর্গার বন্দনা করা হয়। জানো, আমার দাদুকে মিষ্টি কিনে দেবে বলে দুপাতা লিখিয়ে নিয়েছিল, তাই এত কথা। মলারিরা যেখানে যায় চার পায়ে গিয়ে পড়ে বিড়ালের মতো। எக்ஸாக்ட்லி. என்ன தமிழர்களை கிண்டல் பண்றீங்களா? நத்திங் அபவுட் யூ. நீ எந்த பாஷையில பேசினாலும் சரி, ஓன்னு சொன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும் நீ நார்த் இந்தியால பிறந்தவன்னு. ஓ சொல்லுங்க. போடா. போடி. How is it? மினிமம் போர். How looks that spontaneity? ஓ, தமிழர் பேசுற பெங்காலி தானே? ஹாசிட்டோம்ல. Get ready. 10 seconds. Cue. உன்னை தவிர வேற யாரும் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இவங்க தாத்தா சொன்ன சரித்திரத்தை பயஹாட் பண்ணி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி வளவளன்னு பேச மாட்டாங்க. இங்க பாரு, துர்கா பூஜையை பத்தி இந்த அளவுக்கு ஆத்தென்டிக்கா எந்த சேனல்லையும் சொல்லிருக்க மாட்டாங்க. நீ ஸ்பான்சர்ஸ்காரங்க கிட்ட இருந்து செமையா திட்டு வாங்கி கட்டிக்க போற. இங்க பாரு, பல லட்சங்களை ஸ்பான்சர் பண்ற அந்த ஸ்பான்சர் நேம நீ ஒரு இடத்துலயாவது சொல்லிருக்கியா? அதெல்லாம் கமிஷன் பாத்துப்பாங்க. Severe wounds was found in the deep waters of the lake near Dhobigat in the city today. The city police spokesperson informed the media persons that it's a case of suspected homicide. The spokesperson had no doubt about the brutality of the murder on account of the injuries of the body. The body was retrieved from the lake and shifted to the mortuary. The identity. அது டிவிக்காரங்க ஷூட்டிங் எடுக்கறாங்க. This is a public place. We have right to stand here. যা খুশি করো, কিন্তু ক্যামেরার সামনে আলতু ফালতু করবে না। আলতু ফালতু করলে তুমি কি করো? சண்டை வேணுங்க, வாங்க போலாம். டப்பா கேமரா வச்சிட்டு ஏய், அவங்க அப்பா வீட்டு இடம் மாதிரி பேசிட்டு இருக்கா. அண்ணா, அப்பா அம்மாவை பத்திலாம் அந்த மாதிரி தப்பா எதுவும் பேசாதீங்க.
தமிழ்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளும் இவங்களுக்கும் நல்லா தெரியும். ओए सिद्धू सी बाजा को तो एक तो बोला तो बट्टी करवाने இந்த வார்த்தை உனக்கு சொல்லி கொடுத்தவங்கட்டே சொல்லு. ও দাদা কেন ডিস্টার্ব করছেন? যান না এখান থেকে। মানুষের কোনো কাজ নেই, খালি ডিস্টার্ব করতে চলে আসে এখানে। Have a nice day. ஹை கேமரா என்னங்க அங்க பாருங்க. சும்மா வாய் பேச்சு தான் உங்களுக்கு. யார் சொன்னது? அங்க பாத்தியா, இந்த ஊர்லயே பெரிய ஹோட்டல், ஹோட்டல் கிராண்ட் 5 ஸ்டார். அப்படின்னா என்னங்க? அப்படின்னா இந்த ஹோட்டல்ல எல்லா வசதிகளும் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் இந்த ஹோட்டல்ல தான் வந்து தங்குவாங்க. ஒரு வாரத்துக்கு நமக்கு இங்க தான் புக் பண்ணிருக்கேன். ஹனிமூன் காட்டேஜுக்கு எவ்வளவு வாடகை தெரியுமா? 30,000 rupees, 30,000. ஐயோ, ஒரு நாளைக்கா? ஒரு நாளைக்கு இல்ல, ஒரு வருஷத்துக்கு. சரியான தத்தியா இருக்கியே. இங்க பாரு, பிரிட்டிஷ் இளவரசரே இங்க வந்து தங்கி இருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது நாம 2 பேரும் இந்த ஹோட்டல்ல ராஜா ராணி மாதிரி வாழ வேண்டாமா? அந்த அளவுக்குலாம் நம்ம கிட்ட பணம் இருக்காங்க. நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என் முதலாளி எனக்கு கொடுத்திருக்கிற ஹனிமூன் கிஃப்ட் இது. a beautiful palatial room. அவருக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட்ல கிடைச்சிருக்கும். எவ்வளவு பெரிய தொகை நம்ம கிட்ட இருந்தா நம்ம ஊர்ல ஒரு வருஷம் நிம்மதியா இருக்கலாம். கிக்கி கேனா கட்டா ஆச்சே बोलो. என்ன பேசுறீங்க? இந்த காக்கா கிக்கி குக்குல எனக்கு புரியாது. তুমি ওটা দেখেছো? என்னங்க சொல்றீங்க? தமிழ் பெங்காலியா? தமிழ்காரன் இருக்கா? அவரு ஊர்ல இப்ப மாம்பழ சீசன் பயங்கரமா போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. चलो एक बार नामते हैं जो तो शो हैंग लगलो जुटे जाए. வெளியூருக்கு வந்தாலும் இவங்க தொலை தாங்க முடியல. பாத்து வா. Let's do one thing. Telecast the footage in the news hour. Hope somebody will identify the girl and contact us. No, it's not a problem. Yeah. Okay. அஜய் கொஞ்சம் நில்லுப்பா. நானும் அங்கதான் வரேன். இது கொஞ்சம் புடிப்பா. தீபு, just hold on. என்ன அங்கிள் இது? மார்க்கெட்டே காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. சில பேர் அப்படிதான்பா. வீட்டு பக்கத்துல நல்ல பொருள் கிடைச்சாலும் இந்த அவுரா பிரிட்ஜ் மேல தூசி படிஞ்ச பொருள் தான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். தீபு, I'll call you later. சீக்கிரம் போப்பா. அது என்னன்னா, உங்க செக்ரட்டரிக்கு இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் சமையல் கட்டுல வைக்கிறது அவளுக்கு ஒரு கௌரவம் நினைக்கிறேன். அது சரி. அப்ப நான் கண்டிப்பா ஆன்ட்டியை மீட் பண்ணியே ஆகணும். வீட்டை விட்டு வெளியே வந்தா ஆன்ட்டியை பத்தி குறை சொல்றது அவங்க வேலை போல இருக்கு. தேவையில்லாம பிரச்சனையை கிளப்பிடாதப்பா. என்ன செக்ரட்டரி சார், என்ன பிரச்சனை? ஜானா சௌக்கியமா இருக்கியாப்பா? என்ன செக்ரட்டரி சார், நம்ம ஊர் எம்எல்ஏ நேத்து தமிழ்ச்சங்க விழாவுக்கு வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் உங்களை சந்திச்சாரா? நம்ம தமிழ்ச்சங்கத்துல இருக்கிற பிரச்சனைக்கு இடையே அங்கிருந்து வீட்டுக்கெல்லாம் வர போறாரு. ஹலோ. ஸ்வேதா, நான் தீபு கிட்ட பேசினேன். அடுத்த வாட்டி அந்த நியூஸ் துறையில அந்த டெட் பாடி பக்கத்துல அந்த பொண்ணோட போட்டோவையும் பப்ளிஷ் பண்ணணும். ஒருவேளை யாராவது அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. யா, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது இன்னொரு டெட் பாடி. ஐ திங்க் சோ. யார் அஜய்? யா, I'll call you back. ஓகே. யார்ப்பா? யார் செத்து போனது? அது யாருன்னு இன்னும் நமக்கு தெரியல. ஆனா ஒரு தமிழர் நம்ம டாபி பக்கத்துல இருக்கிற லேக் சைடுல தான் அந்த பாடியை பார்த்திருக்காங்க. மேபி இட்ஸ் a murder. அந்த ஆள் தமிழ் தான் உனக்கு எப்படி தெரியும்? நான் இதுக்கு முன்னாடி 2 தடவை அவர் பார்த்திருக்கேன். அவர் ரொம்ப நல்லா தமிழ் பேசினாரு. தமிழரா இருந்தா செக்ரட்டரிக்கும் சங்கத்துக்கும் நிறைய வேலை இருந்திருக்கும். நான் அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் அவரோட ஒரு பொண்ணு இருந்தா. அப்படின்னா அந்த பொண்ணு எங்க?
ভাই কি দিনকাল পড়েছে ভূতেরাও মারকে ভয় পাচ্ছে না আরে ওকে দাঁড় কর কি করে পাবে ওরও তো মানুষের কাছ থেকে শিখছে கிளாவர் ஜாக்கியை யாரோ எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கே. அப்படின்னா இத போட்டா அடிச்சிடுவா. அம்மா கமெண்ட் அடிக்கிறத விட்டுட்டு காடை போடுங்க. அப்படின்னா ஜாக்கி யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் இந்த கடையை போடுறேன். இது அதுக்கு ஈக்குவலான காடை. இந்தாங்க இத நீங்களே வச்சுக்கோங்க. আরে ভয় পাচ্ছিস কেন শুধু বুঝেই তো হবে আরে তুমি তো এগুলো শুট করে টিভিতে দেখাতে পারো আমিও তাই ভাবছি গুরু তুমি তো সবসময় ওই একই কথা বলো না 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 এবার আমি সত্যি একটা ছবি করছি দেখা যাক என்னன்னா அந்த ஆளு என்ன சொன்னாரு அவர் பண்ற பூஜை எல்லாத்தையும் டிவில காட்டணுமா? சூப்பர் அந்த அப்பாவி பொண்ணு எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டே இருக்கா தெரியுமா அதை விட இது என்ன கோமாளித்தனம் உனக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா அண்ணா 24 hours படிச்சுக்கிட்டே இருந்தா அப்புறம் அந்த பொண்ணு மாதிரி பைத்தியமாக வேண்டியதான் இது கொண்டு போய் பாத்ரூம்ல போடுங்க இந்த நீங்க தான் பசங்களை இப்படி கெடுத்து வச்சிருக்கிறது என் காதை விடுற அருந்துற போகுது அருந்து போனா என்ன இனிமே நீங்க என்ன இன்னொரு கல்யாணமா பண்ணிக்க போறீங்க வாய முடி போய் படிங்க போங்க ஹலோ உன் அதிகாரத்தை இங்கெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத. சாட்டர்டே நைட் சீட்டு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் அப்பாவே கொடுத்திருக்காங்க. சார் வந்துட்டாரு போல இருக்கு. அப்படினா அப்பா இல்லாத சமயத்துல வீட்டை பாத்துக்கணும்னு சின்ன வயசுலயே எனக்கு அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. இல்லையாமா? ஆடாடா. அப்பா பேச்ச எடுத்த உடனே இங்க பாரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம அப்பா பேச்ச எடுத்த? ஏய் காலையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கழிச்சு போயிட்டு வரான்ல. போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். அட நீங்க உட்காருங்கம்மா. அப்புறம் இதுங்க எடுத்து எதுக்கு வச்சிருக்கோம்? அப்ப ஐயாவுக்கு டீ போட்டு தரதா நாங்க இருக்கோமா? இல்லையா பின்ன? ஆஹா அதுக்கான ஆள நீயே சீக்கிரம் தேடிக்கோ. உனக்கு பின்னாடி நாங்க 2 பேரும் கியூல இருக்கோம். அது சரி. வாய பாடுறா இதுக்கு. அம்மா இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? இதுல என்னப்பா புரியறதுக்கு இருக்கு? சிக்னலோ கிடைச்சிருச்சு. இனிமே நீ பம்மி பம்மி நிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கோ. இல்லன்னா இவங்க 2 பேரும் உன்னை ஓவர்டேக் பண்ணிடுவாளுங்க. சத்தம் போடாதீங்க. ஏண்டி கத்துறீங்க? சத்தம் போடாதீங்க. டாபிக்க மாட்டாதனே. பாத்தீங்களா? மறுபடியும் பேய் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல குடும்பத்து பொண்ண யாராவது கட்டி கொடுப்பாங்களா சொல்லுங்க? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயாவது போலான்னு. கேட்டா தானே அப்பா சென்டிமெண்ட் சொல்லி எவ்வளவு நாள் தான் இதை டாலரேட் பண்ணிக்க முடியும்? அம்மாட்ட இப்ப போய் என்ன பழசெல்லாம் ஞாபகப்படுத்தின? அப்பா ஆடிட்டு இருந்த ஃபுட்பால் டீம் ஃபெடரேஷன் கப்பை இன்னைக்கு ஜெயிச்சிச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? அப்பா அந்த டீமுக்காக நிறைய கோல் அடிச்ச அன்னைக்கு இந்த பிளாட்ல இருந்த எல்லாருக்குமே ட்ரீட் கொடுத்தத பத்திலாம் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. எவ்வளவு ஜாலியா இருந்தாங்க தெரியுமா? அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீட் ஆட்டமே. பிபி அதிகமாவறதுக்கு இப்ப இது ஒண்ணே போதும். சாரி அம்மா. இங்க பாருங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மை டேடி டங் ஜஸ்ட் ஸ்லிப்ட் ஆஃப். அம்மா ஐம் சாரி. எனக்கு தெரியும் இந்த வீட்டோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ்லாம். அப்பாவும் நீங்களும் உங்க லைஃபை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு நிறைய ஞாபகங்கள் இருக்கு. ஆனா இந்த பேய் ஓட்டுறது மந்திரவாதி இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கு புரியுதுப்பா. நானும் இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து மாறணும்னு நிறைய தடவை யோசிச்சு பார்த்ததுண்டு. பொம்பளை பிள்ளைங்க வேற வளர்ந்து ஆளாயி நிக்கிறாங்க. உங்க அப்பாவோட ஒரே சம்பாத்தியம் இதுதான். ஆமா என்ன இது? நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அழணும்? ஏய் வாளுங்களா இங்க வாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை முடிவு பண்ண போறோம். இந்த வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் போக போறதில்ல. ஐயா ஓகேவாமா? ஐயோ கரண்ட் தான்